ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பெரியவா ஆந்திர மாநிலத்தில் விஜய யாத்திரை மேற்கொண்டிருந்த சமயம். பெரியவா ஒரு ஊரிலிருந்து மற்றோர் ஊருக்கு செல்லும் வழியில் திடீரென்று மழை பிடித்து கொண்டது. மகானுடன் சென்றவர்கள், பெரியவா மழை பெய்கிறது, பல்லக்கில் ஏறுங்கோ என்றனர். அதற்கு மகா பெரியவா, அதெப்படி, இத்தனை பேர் மழையிலே நினைந்து கொண்டு நடந்து வரும்பொழுது நான் மட்டும் பல்லக்கிலா? அது சரி வராது, நானும் நடந்தே வரேன் என்று பெரியவர் சொல்லிவிட்டார். மேற்கொண்டு நடக்க முடியாதபடி மழை பலத்தது. அருகில் இருந்த கிராம எல்லையில் ஒரு பழைய சிவன் கோயில் தெரிந்தது. சுவாமிகள் அங்கே தங்கி மழையில் நினைந்த காவி வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டார். சுவாமிகள் அங்கே தங்கியிருக்கும் விஷயம் ஊரில் இருந்தவர்களுக்கு தெரிந்தது. அனைவரும் சுவாமிகளை பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்று வணங்கினர். அனைவருக்கும் ஆசி வழங்கிவிட்டு சுவாமிகள் தம்முடைய யாத்திரையை தொடர்ந்தார். சுமார் 8 மைல்கள் சென்றதும் ஒரு கிராமம் வந்தது. அந்த கிராமத்தில் ஜமீன்தார் விஷயம் கேட்டு ஓடி வந்தார். கிராமமே அவரை சூழ்ந்து கொண்டு தங்கள் கிராமத்தில் பெரியவா தங்கி அருள் செய்ய பிரார்த்தித்தனர். பெரியவாளுக்கு என்ன தோன்றியதோ, இங்கு 21 நாட்கள் இருக்கப் போகிறேன் என்று அறிவித்தார். ஊரில் சத்திரம் ரெடி பண்ணப்பட்டது. பக்தர்களுக்காக விறுவிறென்று கொட்டகையும் போடப்பட்டது. மறுநாள் காலையில் பெரியவா ஸ்நானத்துக்கு சென்று விட்டார். அவர் திரும்பியதும் பூஜைக்கு உட்கார்ந்து விடுவார். ஆனால் பூஜைக்கு தேவையான வில்வம் கிராமத்தில் எங்குமே கிடைக்கவில்லை. மடத்து காரியதர்சிக்கு ஒரே கவலையாக போய்விட்டது. வில்வம் இருந்தால்தான் பூஜை நடக்கும். பூஜை முடிந்தால்தான் பெரியவா பிட்சை ஏற்பார். இதில் வேறு பெரியவா 21 நாட்கள் இந்த கிராமத்தில் தங்கப் போவதாக சொல்லியிருக்கிறாரே என்ற கவலை வேறு அவருக்கு ஏற்பட்டது. பெரியவா பூஜை பொருட்களை பார்த்துவிட்டு, வில்வமில்லையா என்று கேட்டார். கண்களில் ஜலம் வழிய காரியதர்சர், பெரியவா, ஜமீன்தார் எல்லா ஆட்களையும் அனுப்பியிருக்கார், வந்துடும் என்றார். பெரியவா பேசாமல் சத்திரத்துக்கு பின்னால் மாட்டுத் தொழுவத்தருகில் ஒரு கல்பாறையில் தியானம் பண்ண அமர்ந்து விட்டார். 11:30 மணி இருக்கும். இன்னும் வில்வம் வரவில்லை. சரி, இன்று சந்திர மௌலீஸ்வரருக்கு பூஜையோ பெரியவாளுக்கு பிட்சையோ இல்லை போலிருக்கே, இன்னும் 20 நாட்கள் வேறு இங்கு தங்கியிருக்கணுமே என்று காரியதர்சி பிரமை பிடித்தவர் போல் நின்று கொண்டிருந்தார். தியானம் பண்ணி கொண்டிருந்த பெரியவா கண் திறந்தார். மடத்தில் பூஜை கைங்கரியம் செய்து வரும் ஒரு பையன் ஓடி வந்தான். தலையிலே ஒரு பெரிய கூடை, பச்சை பசேல் என்று நிறைய 3 தள வில்வம். பெரியவாளுக்கு சந்தோஷம். வில்வமே கிடைக்காதுன்னு சொன்னேலே, எப்படி கிடைச்சது? யார் இவ்வளவு ஸ்ரத்தையா வில்வதளம் பிண்டமாகாமல் பறிச்சிருக்கா? வில்வம்தான் வந்துடுத்தே, பூஜை ஆரம்பிப்போம் என்று பெரியவா சொல்லி சாஸ்திரோத்திரமாக பூஜை நடத்தி எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கிவிட்டார். யார் வில்வம் கொண்டு வந்தாலோ அவளை கூப்பிடுங்கோ, பிரசாதம் வாங்கிக்கட்டும் என்று பெரியவா சொன்னபோது ஸ்ரீகரியம் நடுங்கி கொண்டே, பெரியவா, இது யார் கொண்டு வந்தான்னே தெரியலே. கீழண்டை வாசலிலே மண்டபத்து ஓரத்திலே மறைவா ஒரு திண்ணையிலே இந்த கூடை இருந்தது. யார் வச்சதுன்னு தெரியலே. ஒரு கால் சந்திர மௌலீஸ்வரரே தன்னுடைய பூஜைக்கு எடுத்துட்டு வந்திருக்கலாம் என்று பெரியவா சிரித்து கொண்டே சொன்னார். அன்று முழுவதும் கோலாகலமாக பூஜை பிரசங்கம் எல்லாம் நடந்தது. ஊர் ஜனங்களுக்கு பரம சந்தோஷம். மறுநாள் காலை காரியதர்சி அந்த பையனிடம், அப்பனே, இன்னைக்கும் மண்டபம் மூலையில் வில்வம் இருக்கா பாரேன் என்றார். என்ன ஆச்சரியம்! முந்தின தினம் போலவே அங்கே கூடை நிறைய வில்வம் இருந்தது. வில்வத்தை பார்த்த பெரியவா அர்த்த புஷ்டியுடன் காரியதர்சியை பார்த்தார். ஆமாம் பெரியவா, இன்னைக்கும் யாரோ கொண்டு வந்து வச்ச வில்வக்குடை தான் இது. யார் இப்படி ரகசியமாக கொண்டு வராங்கன்னு தெரியலே. சரி, கண்டுபிடி. நாளைக்கு விடியகாலம்பர முதல் நீ கண்காணி. அந்த ஆசாமியை கையோடு என்கிட்ட அழிச்சிண்டு வா என்று மகா பெரியவர் உத்தரவு பிறப்பித்தார். மறுநாள் காலையில் காரியதர்சி மண்டபத்து ஓரம் மறைவில் நின்று கொண்டு வில்வம் யார் கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்று காத்திருந்த பொழுது 8:30 மணி சுமாருக்கு ஒரு தெலுங்கு பையன் அழுக்கு வெட்டி ஒன்றை கட்டிக்கொண்டு ஒரு கூடையில் வில்வம் எடுத்து வந்து வழக்கம்போல் பந்தங்கால் அருகே வைத்துவிட்டு திரும்பும் பொழுது எதிரே ஸ்ரீகாரியம் வழிமறித்து நின்றார். பையன் ஸ்ரீகாரியம் காலில் விழுந்து வணங்கினான். ஸ்ரீகாரியம் அரைகுறை தெலுங்கிலே போய் குளித்துவிட்டு தலையை முடித்துக்கொண்டு நெத்திக்கு எல்லாம் இட்டுக்கொண்டு துவைத்த வேட்டி வஸ்திரத்தோடு மதியம் வா, சுவாமிகளிடம் அழைத்து போகிறேன் என்றார்.
பையன் தலையாட்டிவிட்டு நழுவினான். 3 மணி சுமாருக்கு வெள்ளை வேட்டி, நெத்தி பூர விபூதியும் எண்ணெய் வழிய தலைவாரி குடுமியை முடித்துக்கொண்டு பயபக்தியோடு அந்த பையன் மெதுவாக உள்ளே நுழைந்தான். எதையோ தேடிக்கொண்டிருந்த பெரியவா விழிகள் அந்த பையனை பார்த்தவுடன் மலர்ந்தது. நமஸ்காரம் பண்ணி ஓரமாக நின்ற பையனை அருகே அழைத்தார். நீ யாரப்பா? உன்னுடைய பேர் என்ன? புரந்தரகேசவங்கய்யா. தமிழ் பேசுறியே, எப்படி? ஐயா, எங்கள் அப்பாரு சொல்லி கொடுத்தாருங்க. அம்மா 2 வயசுலேயே போயிட்டாங்க. நாங்களெல்லாம் முதலை பக்கம் உசிலைப்பட்டீங்க. அப்பாரு எனக்கு 6 வயசு இருக்கும் பொழுது கூட்டியாந்தாரு. ஜமீனிலே மாடு மேய்க்கிற வேலை. பள்ளிக்கூடம் எல்லாம் போகலைங்க. அப்பாரு பாட்டுன்னா உசிரியே விட்டுடுவார். தியாகராஜ சுவாமி பாட்டு, புரந்தரதாசர் பாட்டு எல்லாம் பாடுவார். எனக்கும் சொல்லி கொடுத்தாரு. இப்போது அவர் இல்லைங்க. 2 வருஷம் முன்னால் போயிட்டாரு. நான் தான் இப்போ ஜமீனிலே மாடு மேய்க்கிறேன். எனக்கு இப்போது 12 வயசாகிறது என்று சொன்னான். அது சரி, இந்த ஊரிலே வில்வம் கிடையாதாமே, உனக்கு மட்டும் எப்படி கிடைத்தது? 4 கல் தாண்டி மலை அடிவாரத்திலே மாடு மேய்க்கும் பொழுது ஒரு தடவை அப்பாரு, இலே புரந்தரா, அதோ அந்த காலில் இருக்கு பாரு 3 இலை மரம், அதுதான் வில்வ மரம். சிவன் சாமிக்கு அதை போட்டு பூஜை பண்ணுவாங்க, ரொம்ப விசேஷமான இலை அப்படின்னு சொன்னார். 3 நாள் முன்னே மடத்துக்காரங்க இந்த இலையை காட்டி வேணும்னு கேட்டாங்க. மாடு மேய்க்கிறவன் கொடுத்தா பூஜை செய்ய மாட்டாங்களோன்னு தான் யாருக்கும் தெரியாமல் கூடையிலே தினம் கொண்டு வந்து வச்சேங்க சாமி. சத்தியமுங்க, தப்பு ஏதாவது செய்திருந்தால் மன்னிச்சிடுங்க என்றான். மகா பெரியவா அவனை கண்ணால் பரிபூர்ணமாக பார்த்து கொண்டே, புரந்தரகேசலு, உனக்கு எதுவும் வேணுமா? ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லு, மடத்திலே செய்ய சொல்கிறேன் என்றார். சிவா, சாமி, எங்கள் அப்பாரு இளைய புரந்தரா எதுக்கும் ஆசைப்படக்கூடாது என்பார். ஆனால் எனக்கு 2 ஆசை இருக்குங்க. ஒன்று இப்போ சொல்கிறேன், மற்றது சாமி இந்த ஊர்லேருந்து போகிறன்னைக்கு சொல்கிறேன். கண்ணால் பொலபொலவென்று கண்ணீரோடு அவன் சொன்னதை கேட்டு மகா பெரியவா மிக்க பரிவுடன், புரந்தரா, உன்னுடைய முதல் ஆசையை சொல்லு என்றார். சாமி, எங்கள் அப்பாரு எனக்கு புரந்தரதாசர், தியாகராஜர் பாட்டியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காருங்க. சாமி இந்த ஊரிலே இருக்கிறவரை நான் பாடி காட்டி சாமி அதை கேட்கணும். மகா பெரியவா புலாங்கிதமடைந்தார். அப்படியே ஆகட்டும்டா, நீ பாடு, நான் கேட்கிறேன். சந்திர மௌலீஸ்வரர் கிருபை உனக்கு உண்டு, க்ஷேமமாயிருப்பே. பெரியவா பிரசாதமும் தன் கழுத்திலிருந்த துளசி மாலையும் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். பெரியவா ஊரில் இருக்கும் வரை தினமும் வில்வமும் புரந்தரன் பாட்டும் பெரியவாளுக்கு கிடைத்தது. அவன் குரல் இனிமையாக இருந்ததும் உச்சரிப்பு பிழைகளை அவ்வப்போது பெரியவா திருத்தி அவன் பாட்டில் மகிழ்ந்தார். 21ஆம் நாள் பெரியவா ஊரை விட்டு கிளம்பிட்டா. அனைவருக்கும் ஏக்கம். பிரசாதங்கள் வழங்கி புறப்படும்போது பெரியவா கண்கள் எதையோ தேடியது. ஓரத்தில் கண்களில் நீரோடு ஒரு கம்பத்தை கட்டிக்கொண்டு புரந்தரன் நின்று கொண்டிருந்தான். அவனை கைகாட்டி அருகில் அழைத்து, புரந்தரா, உன்னுடைய 2வது ஆசையை இன்னைக்கு சொல்கிறேன், அது என்ன? சாமி, மாடு மேய்க்கிறச்சே நாங்கள் பேசிக்குவோம். அப்பாரு சொல்வார், இதை பாடுறா புரந்தரா, நமக்கு சாமிகிட்டே ஒரு ஆசைதான் கேட்கணும். செத்துட்டோம்னா மோட்சம் வேணும்னு, அது மட்டும்தான் கேட்கணும் பாரு. சாமி, எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு அருள் செய்யுங்க. மகாபெரியவா அதிர்ந்து போனார். பரபிரம்மம் வாஞ்சையோடு அவனுக்கு அருளிற்று. புரந்தரா, உரிய காலத்தில் உனக்கு மோட்சம் கிடைக்க நான் சந்திர மௌலீஸ்வரரை வேண்டிக்கிறேன். நீ சந்தோஷமாக போ என்று ஆசீர்வதித்தார். பிறகு ஜமீன்தாரை கூப்பிட்டு அந்த புரந்தரகேசவன் சம்பந்தமாக எல்லா விஷயங்களையும் மனத்துக்கு தெரியப்படுத்துங்கோ என்றார். பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் மதியம் 2 மணி பெரியவா திடீரென்று எழுந்து காமாட்சி அம்மன் கோயில் புஷ்கரணிக்கு சென்று ஸ்நானம் செய்து தியானத்தில் அமர்ந்தார். விட்டு விட்டு 1 மணிக்கு ஒரு தரம் புஷ்கரணியில் ஸ்நானம், ஜபம். 6 மணி வரை இது தொடர்ந்தது. பெரியவா கரையேறினார். அப்போ 7 மணி இருக்கும். ஒருத்தன் மடத்திலிருந்து வேகமாக சுவாமிகள் கிட்டே வந்தான். என்ன என்று கண்களால் வினாவ, கர்னூல்லேருந்து தந்தி, யாரோ புரந்தரகேசலு சீரியஸ் என்று அனுப்பியிருக்கா. யாருன்னு தெரியல பெரியவா. காரியதர்சியிடம் பெரியவா சொன்னது இதுதான். அந்த புரந்தரகேசவன் இப்போ இல்லை. சித்த முன்னாடித்தான் காலகதி அடைஞ்சிட்டான். நான் அவா ஊரிலே போய் தங்கியிருந்து கிளம்புற அன்னைக்கு நீங்கள் எனக்கு மோட்சம் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டான்.
சந்திர மௌலீஸ்வர சுவாமி கிருபையிலே உனக்கு அது கிடைக்கும்னேன். திடீர்னு அவனுக்கு ஏதோ விஷக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. புரந்தர கேசவா இப்போ இல்லை, விஷஜுரத்திலே அவஸ்தைப்பட்டு போயிட்டு வேற பிறவி எடுத்துட்டான். அவனுக்கு இன்னும் 6 பிறவி இருக்கு. அதற்கப்புறம் அவன் மோட்சம் போகணும்னு சந்திர மௌலீஸ்வரை பிரார்த்தனை பண்ணி 6 பிறவிக்கும் ஸ்நானம் பண்ணி ஜபம் பிரார்த்தனை பண்ணி அந்த நல்ல ஆத்மாவுக்கு என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன் நான் மகா பெரியவா. லௌதிகமாக அது வேணும் இது வேணும்னு கேட்குற இந்த உலகத்திலே ஒரு சின்ன பையன் மோட்சம் கேட்குறான்னா அது எத்தனை பெரிய விஷயம். அந்த பக்குவம் எல்லோருக்கும் வரணும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.